ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். குட் மார்னிங் டு ஆல். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரியாக தான் இருக்குது காத்தாலேருந்து. சரின்ட்டு எப்போவும் போல் காத்தாலேருந்து கிருத்திகா சமையல் பண்ணி முடிச்சிட்டா. பார்த்திங்க இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் கறி, வாழைக்காய் கறி கொஞ்சம் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் இது பண்ண மோர் மிளகா கொஞ்சம் இருந்தது. அடுத்தது இந்த பச்சை மிளகா தொக்கு நேற்று பண்ண இல்லையா, வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். அந்த தொக்கு இதெல்லாம் இருந்தது. சரி தொட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு பார்த்தா காயெல்லாம் பார்த்தா ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. எல்லோரும் டிஃபன் கட்டி காத்தாலெல்லாம் முடித்த உடனே பார்த்தோன்னா கொஞ்சமாக இருந்தது. சரி அப்படின்ட்டு சாப்பிடும்போது வேணால் அப்பலாம் எதாவது பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது பூஜைக்கு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை அமாவாசை வேறு, அதனால் பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுவாமிக்கு வெத்தலை மகா நைவேத்தியம் காலையிலேயே வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கல்பனை ஏற்றி முடித்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூத்துருந்ததுங்க. சரின்னு கட் பண்ணி வச்சேன். அர்ஷினி பூன்னா அவ்வளோ பொன் குழந்தைகள் அப்படின்றது கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த பூன்னா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. எந்த பூவாக இருந்தாலும் தலையில் உடனே சுடிப்போம். அதனால் அந்த பூ ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சேன் அவளுக்கோசரம். அடுத்து ரொம்ப நாளாங்க இந்த வளையல் ஸ்டாண்டு ஒன்று கிருத்திகாவே வச்சுருந்தா, ரொம்ப நாள் வச்சுருந்தா. இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அந்த ஸ்டாண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வளையல் ஸ்டாண்டு வாங்கணுமா, அர்ஷினி வளையல் சேருது, என் வளையல் சேருது அப்படின்னு. கண்ணாடி வளையல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. யாராவது நவராத்திரி அது இதெல்லாம் வச்சு கொடுத்தா கூட இந்த கண்ணாடி வளையல் நல்லா ஆசையாக போட்டு போனாங்கலாம். அதனால் அந்த வளையல்லாம் இந்த உடையாமல் இருக்குமேன்ட்டு இந்த ஸ்டாண்டில் எல்லாம் போட்டு இவளோடதையும் ஹர்ஷினியோடது ஒரு இதுலேயும் என்னோடது கிருத்திகாவோடது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சாச்சு. அதில் ஒரு 15 நாள் இருக்குங்க அது ஆர்டர் போட்டு வாங்கி. இப்போ தான் வீடியோவில் காட்ட முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வீடியோ பிஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் அந்தளவுக்கு வியூஸும் இதுவும் அவ்வளோ போகும் அப்படின்றது இல்லை. பரவாயில்ல, ஓரளவு ஓகே தான். கொஞ்சம் நீங்களாம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் மானிட்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வடை அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு பத்தாது அப்படின்ட்டு பொரிச்சாச்சுங்க. பொரித்து அதை எடுத்து வச்சாச்சு. வடம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நிறைய இருந்த மாதிரி இருந்தது. நான் போடும்போது வடம் ஏப்ரல் மேல அந்த சீசனில் போட்டிருக்கும்போது வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். நிறைய இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் தூள் வடம் தான் இருக்குது. 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு வடம். 1 வருஷம் வடானே அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அது என்னென்னா வடம் பார்க்கும்போது நிறைய ட்ரம்மு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு தடவை எடுத்தாலே வறுக்கிறதுக்கு டக்குன்னு குறைஞ்சிடும். அது பார்த்திங்கன்னா இந்த வடம் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சா அர்ஷினிக்கு ரொம்ப சேஃபாக நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றாவோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.